சாவித்ரியில புக் 1 பார்த்து கொண்டிருக்கின்றோம். புக் 1 கேன்ட்ரோ 1. லாஸ்ட் செஷன்ல என்ன வரிகளை பார்த்தோம் என்றால் லைன்ஸ் 171 to 176 இந்த லைன்ஸ் பார்த்தோம். The excess of beauty natural to God kind could not uphold its claim on time-born eyes, too mystic real for space tenancy. A body of glory was expunged from heaven. The rarity and wonder lived no more. There was the common light of earthly day. அப்படின்னு பார்த்துருந்தோம். என்ன அதனுடைய சாராம்சம் அப்படின்னா, இந்த ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த அழகு, அது மனிதனுடைய கண்களால, அதாவது மரணத்துக்கு உட்பட்ட மனிதன் அவனுடைய கண்களால இந்த அழகை தக்க வைத்துக் கொள்ள முடியல. அது அவனுக்கு ரொம்ப அவனை தாண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. மனிதன் காலத்திற்கு உட்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றான். அவனால் இத்தகைய ஒரு தெய்வாம்சம் பொருந்திய அழகை அவனால முதல்ல அதை பார்க்கவே முடியல. அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, காடஸ் ஆஃப் டான், இந்த விடியல் கடவுள் அந்த இடத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறாள். என்ன காரணம் என்றால், இந்த புவியில் வாழும் மனிதன் அவனுக்கு இதெல்லாமே இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டிக்காகவும் இருக்கு, ரியலாகவும் இருக்கு. டூ மிஸ்டிக் ரியல், புதிராகவும் இருக்கு, அதே சமயம் அது உண்மைத்தன்மையாக வாய்ந்ததாகவும் இருக்கு. அதனால அவனால புரிந்து கொள்ள முடியல. அதனால்தான் அவள் இந்த காடஸ் ஆஃப் டான் அந்த இடத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறாள். அந்த ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் அந்த இடத்தில் இருந்து விலகுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ரே ஆஃப் லைட், ஒளி கதிர் வந்ததுன்னு பார்த்தோம். இந்த சிம்பிள் டான், அந்த விடியல்ல ஒளி கதிர் வருதுன்னு பார்த்தோம். இந்த சிம்பிள் டான்ல எவ்வளவோ அற்புதங்கள்லாம் வந்தது. இயற்கையே அதை வழிபட்டு வரவேற்றன அப்படின்லாம் பார்த்தோம். ஆனா அந்த ஒன்ஸ் அது வந்த பிறகு தெய்வத்தன்மையை இங்க உள்ள மனிதனால வாங்கிக்க முடியல. அது அந்த இடத்துல இருந்து விலகி கொள்கின்றது. ஸோ எது ஒரு அற்புத விடியலாக ஆரம்பத்தில் வந்ததோ, ஒரு சாதாரண ஒரு பகல் பொழுதாக, அது பகல் வெளிச்சமாக அது நிறைவேறுகின்றது. காமன் லைட் ஆஃப் earthly டே, இட் பிகேம் an ordinary லைட். ஒரு டிவைன் விஷயம் சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு. இது லாஸ்ட் செஷன்ல இந்த கடைசி இந்த வரிகளை பார்த்தோம். இப்ப இந்த செஷன்ல பேஜ் 6 லைன்ஸ் 177 to 179. Affranchised from the respite of fatigue, once more the rumor of the speed of life pursued the cycles of her blinded quest. அதாவது இந்த விடியல்
அதனுடைய ஒளி வருகின்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வாழ்வு வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததை பார்த்தோம். எல்லாமே வந்து ஒரு ரெஸ்ட்ல இருந்ததை பார்த்தோம். ஒரு ஆழ்ந்த ஓய்வு உறக்கத்தில் இருந்ததை பார்த்தோம். வாழ்வினுடைய இயக்கங்கள் வந்து நிறுத்தப்பட்டிருந்ததை பார்த்தோம். அந்த ரெஸ்ட், அந்த ஓய்வு வந்து இப்ப முடிந்து விடுகின்றது. இப்போ ஒரு களைப்புறுகின்றோம். அந்த களைப்பு ஏற்பட்டவுடன் ஓய்வு எடுக்கின்றோம். அந்த ஓய்வு எடுத்த பிறகு மீண்டும் நாம் அந்த இயக்கத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றோம். அதே போலத்தான் இங்க வாழ்வு வந்து எதனிலிருந்து விடுவிக்கப்படுகின்றது என்றால் அத்தகைய ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. Affranchised from the respite of fatigue. Affranchise என்ன அர்த்தம்? விடுவிக்கப்படுது, லிபரேட் பண்றது. Affranchise. ரெஸ்பைட்னா ரெஸ்ட். ரெஸ்பைட் ஆஃப் ஃபட்டீக். ஃபட்டீக்னா ஓய்வு. ஃபட்டீக்னா ஒரு களைப்பு, அதுதான் ஃபட்டீக். ஒன்ஸ் மோர் த ரூமர் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைஃப். என்ன, நம்ம களைப்பு விட்டு திடீர்னு இயக்கத்தில் இறங்குறோம். இயக்கத்தில் இருந்ததுன்னா வாழ்வு இயங்க ஆரம்பித்து விடுகின்றது. வாழ்வு இயங்க ஆரம்பித்த உடனே வந்து அமைதி போய்விடுகின்றது. அந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு ஒரு இரைச்சல், ஒரு வாழ்வினுடைய இயக்கத்தில் காணப்படும் ஒரு தெளிவற்ற ஒரு ஓசைகள். அதுதான் இந்த ரூமர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வழக்கமான அர்த்தம்ல கிடையாது. ரூமர் பொருளி அந்த அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு தெளிவற்ற ஒலி ஒலி ஒலி. ஒருத்தவங்க பேசும்பொழுது அந்த வார்த்தைகளை நம்ம பேசுறத நம்ம வந்து பேச்சுன்னு சொல்றோம். ஏன்னா அது பேசுறது புரியுது. ஒரு மியூசிக் கேட்டோம் அப்படின்னா சங்கீதம் சொல்றோம். ஏன்னா அது வந்து ஒரு இசைவுடன் கூடிய ஒரு ஒலியாக இருக்கின்றது. ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் வந்து ஒரு தெளிவில்லாத ஓசை. அது தெளிவில்லாத ஓசை தான் வந்து ரூமர் அப்படிம்பாங்க. ஸோ த ரூமர் ஆஃப் த ஸ்பீட், வாழ்வினுடைய இயக்கத்துல மூலமா இருந்து ஏற்படும் ஒரு தெளிவற்ற ஓசையைத்தான் அங்கு காண்கிறோம். ஒன்ஸ் மோர் த ரூமர் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற. ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. மீண்டும் அது அந்த இயக்கத்தில் ஈடுபடுகின்றது. அதனால்தான் வந்து ஒன்ஸ் மோர் த ரூமர் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். வாழ்வினுடைய இயக்கங்கள் எல்லாமே ஒரு விரைவுத்தன்மையை அடைகின்றது. Pursued the cycles of a blinded quest அப்படிங்கிறார். வாழ்வு எப்படி போகுது அப்படின்னா, எல்லாமே வாழ்வு வந்து அடுத்த எதை நோக்கி போறோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியறது இல்லை. காலம்பரை எழுந்திருக்கிறோம், இரவு படுக்கிறோம், மற்ற வேலைகளை பண்றோம். எதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கின்றோம், எதை நோக்கி நம்முடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது யாருக்குமே மனிதர்களுக்கு தெரியாது. அன்லெஸ் he is so enlightened. சாதாரண மனிதர்களுக்கு வந்து எப்படி இருக்கு வாழ்வு அப்படின்னா, பிளைண்டட் குவெஸ்டா தான் இருக்கு. கண்கட்டி வித்த மாதிரி தான் இருக்கு. நம்மளுக்கு கண்கட்டி ஒரு இடத்துக்கு போறோம்னா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கு. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. எல்லாமே ஒரு சைக்கிள்ஸ், சுழற்சியில தான் இருக்கிறோம். நம்ம எல்லாமே எல்லாம் பிளைண்டா ஒரு மூவ்மெண்ட் தான் இருக்கிறோம். ஸோ அத்தகைய இயக்கம் மீண்டும் துவங்கியது அப்படிங்கிறார் பகவான். குவெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, pursue the cycles of a blinded quest அப்படிங்கிறாரு. இதோட மீனிங் அப்படின்னா, குவெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேடுதல்.
ஏன்னா அந்த வாழ்வினுடைய இயக்கம் வந்து எதையோ தேடிக்கொண்டே இருக்கின்றோம். வாழ்வினுடைய இயக்கத்தில் நம்ம வந்து எதையோ தேடிக்கொண்டே இருக்கின்றோம். மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனா எந்த நோக்கத்திற்காக நாம் ஒன்றை நாடுகிறோம் என்பது தெரியல. அதனாலதான் வந்து பிளைண்டட் அப்படிங்கிறார். எல்லாமே வந்து நம்ம அறியாமையில இருக்கிறோம். நம்ம we act in ignorance. இந்த வாழ்வினுடைய இயக்கம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயக்கம் நடைபெறுகின்றது. ஆனா அது வந்து எப்படி இருக்கு? பிளைண்டட் குவெஸ்டா இருக்கு. ஸோ இங்க ஆக்டிவிட்டி தான் இருக்கு. அந்த எனர்ஜி, லைஃப் பவர் இருக்கு. அது வந்து ஒரு நோக்கத்துடன் செயல்படுகின்றதா என்றால் இல்லை. அங்க எல்லாமே ஒரு பிளைண்டட் குவெஸ்ட் தான் பார்க்கும். அதனால என்ன, அங்க we are cut off from the consciousness. அந்த உணர்வு நிலையினுடன் துண்டிக்கப்பட்ட நிலையில் தான் நாம் அனைவருமே செயல்படுகின்றோம். அந்த ஒரு நிலையைத்தான் பகவான் இங்க விளக்குகிறார். இங்க மீண்டும் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், சாவித்ரியில படிக்கிற லைன்ஸ் எல்லாமே வந்து நம்மால வந்து நம்முடைய வாழ்வினுடைய இயக்கங்களோட, வாழ்வினுடைய அம்சங்களுடன் நம்மால பொருத்தி பார்க்க முடியும். அப்படிதான் பகவான் எழுதியிருக்கிறார். இது வந்து ஏதோ எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு வரியும் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால்தான் இதை நம்ம ஒவ்வொரு வரியையும் நம்ம வந்து ஆழ்ந்து நம்ம வந்து நம்மளுடைய கவனத்தை அதுல செலுத்தணும். அடுத்த வரிகள் பேஜ் 6ல லைன்ஸ் 180 to 185. All sprang to their unvarying daily acts. The 1,000 peoples of the soil and tree obeyed the unforeseen instant's urge, and leader here with his uncertain mind alone, who stares at the future's covered face, man lifted up the burden of his fate அப்படிங்கிறாரு. இதுக்கு வந்து பூத்தாவினுடைய ஓவியத்தை பார்க்கிறோம். அந்த மனிதன் வந்து தனக்கு மேல வந்து அவனுடைய விதியின் பாரத்தை சுமக்கும் அந்த ஒரு அழகான ஒரு ஓவியத்தை, பூசா வரைந்த ஓவியம், ஸ்ரீ அன்னையினுடைய அந்த விஷன், அதை பூசாவினுடைய ஓவியத்தின் மூலமாக இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அதை நாம் பார்க்கின்றோம். All sprang to their unvarying daily acts. நம்ம பார்க்கிறோம், நம்மளோட டெய்லி ஆக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆல்மோஸ்ட் ரொட்டீன் தான் இல்லையா? எல்லாமே வந்து மாறுதல் இல்லாத செயல்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் அந்த வாழ்வு மாறுகின்றது. All sprang to their unvarying daily acts. ரொட்டீன், மெக்கானிக்கல் ரொட்டீனை தான் பார்க்கிறோம், நம்ம செயல்படுறோம். The 1,000 peoples of the soil and tree obeyed the unforeseen instant's urge. அதாவது வாழ்வு வந்து ஆர்டினரி டே லைட் வந்ததுன்னு பார்த்தோம். வாழ்வினுடைய இயக்கங்கள் வந்து ஆரம்பித்து விட்டன அப்படின்னு பார்த்தோம். வாழ்வினுடைய இயக்கங்கள் வந்து எப்படி சராசரி ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கின்றது, இந்த பூமியில எப்படி இருக்கு அப்படின்னா, 1,000 peoples of the soil and tree அப்படிங்கிறாரு. பீப்பிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடத்தை சார்ந்த மனிதர்கள் அல்ல, பல்வேறு நாடுகளை சார்ந்த மனிதர்களை தான் பீப்பிள்ஸ் அப்படிம்பாங்க. இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களையும் தான் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது. 1,000 peoples, அது மனிதர்களை மாத்திரம் இல்ல, ஆஃப் த சாயில் அண்ட் ட்ரீ, என்னென்ன ஜீவராசிகள்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றதோ
அது அனைத்தையுமே இந்த வரி சுட்டி காட்டுகின்றது. The 1,000 peoples of the soil and tree. நிலத்தில் வாழும் பிராணிகள், காற்றில் வாழும் பறவைகள் எல்லாமே தான் இது குறிக்கின்றது. எல்லாமே எப்படி செயல்படுகின்றன? எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு உந்துதல், ஒரு உள்ளுணர்வினுடைய உந்துதலின் பேரில் தான் செயல்படுகின்றன. Obeyed the unforeseeing instance urge அப்படிங்கிறாங்க. Unforeseeing instance urge-னா எப்படி? அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது தெரியாம செயல்படுறது. எல்லாமே இன்ஸ்டன்டா. அனிமல்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுது? இன்ஸ்டிங்டிவா தான் செயல்படுகின்றன. திங்க் பண்ணி செயல்படாது. மனிதர்களும் பார்த்தோம் அப்படின்னா செயல்பட்டாலும் நமக்கு என்ன அடுத்த மொமெண்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் நம்ம செயல்படுறோம். எல்லாமே இந்த கேட்டகரியில தான் வர்றோம். எல்லாமே இம்பல்ஸ் ஆஃப் த மொமெண்ட். அந்த இம்பல்சிவா தான் செயல்படுறோம். அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். எல்லாமே ஒரு இன்ஸ்டிங்டிவ் வேர்ட்ஸ் தான் திங்க் பண்றோம். நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படிதான் எல்லாருமே செயல்படுகின்றோம். And a leader here with his uncertain mind alone who stares at the future's covered face, man lifted up the burden of his fate அப்படிங்கிறாரு. பாருங்க, அந்த மனிதனுடைய கண் மேல் நோக்கி அடுத்து பார்க்கிறோம் இல்லையா? மனிதன் தான் இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளினுடைய தலைவராக இருக்கின்றான். அவனுடைய மனம் பார்த்தோம் அப்படின்னா இந்த திசையில தான் செல்லணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தன்மை இல்லாமல் இருந்தாலும், ஏன்னா அதான் ஒரு அன்சர்டன் மைண்ட். மனிதனுடைய மனமே பார்த்தோம் அப்படின்னா நிலையற்றதுன்னு தெரியும் நம்மளுக்கு. நிலையற்ற மனிதனை கொண்ட மனிதனாகத்தான் இருக்கின்றான். இருந்தாலும் அவன் தான் இங்க லீடரா இருக்கிறான். அவன் தான் தலைவனாக இருக்கின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் அவன் தான், மனிதன் தான் தலைவனாக இருக்கின்றான். அவன்கிட்ட இன்னொரு விசேஷமான ஒரு அம்சமும் இருக்கு. எதிர்காலத்தை அவன் தான் எதிர்நோக்குகின்றான். Alone who stares at the future's covered face. அவனுக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால்தான் ஃபியூச்சர்ஸ் கவர்ட் ஃபேஸ் அப்படிங்கிறார். அதை பார்க்கக்கூடியவனும் அவன்தான். அவன்தான் அவனுடைய விதியின் பாரத்தை சுமப்பவனாகவும் இருக்கின்றான். ஏன்னா அவனுக்கு மற்ற ஜீவராசிகளைப் போல வெறும் உணவு உண்ணுவது, வாழ்வினுடைய அடிப்படை தேவைகளுடன் அவனால திருப்தி அடைந்து விட முடியாது. எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கும் அந்த ஒரு அம்சம், சிறப்பான அம்சம் அவனுக்குத்தான் இயற்கையினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்காலத்துல வாழ்ந்தாலும் கூட அவன் எப்பொழுதுமே அந்த எதிர்காலத்தை நோக்கிய பார்வை அவனுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது. எல்லா ஒரு விலங்குகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, பொதுவாக விலங்குகள் எதிர்காலத்தை நோக்கி சிந்திப்பது கிடையாது. ஆனா மனிதன் தான் எப்பொழுதுமே எதிர்காலத்தை நோக்கி ஒரு அவனுடைய பார்வை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேல் நோக்கிய வண்ணம் தான் இருக்கின்றது. அவனுடைய முகம் எப்பொழுதுமே எதிர்காலத்தை நோக்கிய வண்ணம் தான் இருக்கின்றது. அனிமல்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முகம் மேல நோக்கி பார்க்க மாட்டாங்க, நேரா பார்க்கும் இல்லை கீழே பார்க்கும். ஆனா மனிதனுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதும் எதிர்காலத்தை நோக்குகின்றான். அது ஃபிகரேட்டிவா பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த எதிர்காலத்தை நோக்குவதும் சரி, அந்த விதியினுடைய பளுவை தூக்குவதும் சரி, அது மனிதன் தான் செய்கின்றான். The load of destiny, அதை மனிதன் தான் செய்கின்றான்.
அடுத்த இதோட இது வரைக்கும் இந்த கேண்டோல ஒரு செக்ஷன் முடியுது. இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கேண்டோல ஒரு செக்ஷன் முடியுது. எப்படி வந்து ஒரு விடியல் ஆரம்பிக்கின்றது, அப்புறம் சாதாரண நாளாக முடிகின்றது. இதுக்கப்புறம் தான் இந்த காவியத்தினுடைய சென்ட்ரல் கேரக்டர் சாவித்ரி, அதை வந்து ஸ்ரீ அரபிந்தோ வந்து அறிமுகம் செய்கின்றார். இது வரைக்கும் பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு கம்ப்ளீட் டார்க்னஸ் அவர் பிஃபோர் த டான் பார்த்தோம். அப்புறம் சாதாரண ஒரு நாள்ல முடிகிறது, அது வந்து அதில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நாளாக முடிவதை நம்ம பார்த்தோம். இந்த சிம்பிள் டான் அப்படிங்கிறது அது ஒரு வெறும் பிசிக்கல் டான் மாத்திரம் இல்லை, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நைட் அப்படிங்கிறது மைண்ட் ஆஃப் நைட், ஒரு இருளடைந்த மனம், அந்த நிலையிலிருந்து ஒளி வரும் நிலையை நம்ம பார்த்தோம். இந்த இருளிலிருந்து ஒளிக்கு வரும் என்கின்ற அந்த மைய கருத்து தான் இந்த சாவித்திரி காவியம் முழுவதும் வந்து மீண்டும் மீண்டும் வருகின்றது. கமிங் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். சாவித்திரி வந்து எதனுடன் தொடர்பு கொண்டுள்ளாள் என்றால் இந்த விடியல், டான், த நியூ லைட், அதனுடன் தான் தொடர்பு கொண்டுள்ளாள். இப்ப இந்த காடஸ் ஆஃப் டான், விடியற் கடவுள் வந்து இந்த இடத்துல இப்போ வந்து விலகிவிட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் விலகினாலும் யார் வரப்போகின்றார் என்றால் he will come back as சாவித்ரி. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாவித்ரி அப்படிங்கிறது ஒரு புதிய ஒளி, அதுதான் அவள் தான் வரப்போகின்றாள். என்னதான் இந்த மைண்ட் ஆஃப் நைட் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஒரு புதிய ஒளி வருகின்றது. இந்த புதிய ஒளி வருகின்றது, ஒரு ஒளி கதிர் வருகின்றது. அதனுடைய புதிய ஒரு சிருஷ்டிக்கான விதை வந்து விதைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகின்றது என்கின்ற உத்தரவாதத்தை தான் இதெல்லாம் நமக்கு எல்லாம் வளர்கின்றது. இதை நம்மோடய நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம். நம்மகிட்டயும் அந்த இருள்லாம் இருக்கு, டார்க்னஸ்லாம் இருக்குது. நம்மகிட்டயும் அப்பப்போ வந்து நம்முடைய ஆர்வத்தின் விளைவாக புதிய வெளிச்சம் வருகின்றது. இருந்தாலும் நம்ம அதை நோக்கி போறோம். இருந்தாலும் நம்மளுடைய ஒளி வந்து அந்த ஒளி வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து வலிமையாக இல்லை. எது வலிமையாக இருக்கின்றது என்றால் நம்மை கீழே பிடித்திருக்கும் இருள், அந்த அன்கான்சியஸ் தான் வந்து நம்மை வந்து ஒவ்வொரு முயற்சிக்கும் நம்ம கீழே நமக்கு பாரமாக நம்ம இழுத்து கொண்டே இருக்கின்றது. மனிதனுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஏன்னா நம்ம அந்த நம்மளுடைய எவல்யூஷனரி பிரின்சிபிள்ல நம்ம எங்கேருந்து வர்றோம் அப்படின்னா அந்த இன்கான்சியஸ்லேருந்து வர்றோம். அதனால அதனுடைய லோடு, அதனுடைய புல் வந்து எல்லா நிலையிலும் மனிதனுக்கு இருப்பது பார்க்குறோம். ஒரு உயர்வான விஷயத்தை நோக்கி நம்ம முயற்சி பண்றப்ப அதுக்கு நிறைய தடங்கல்கள் வரும். நம்முடைய இயல்பே வந்து அதனுடன் ஒத்துழைக்காது. இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மோட பொருத்தி பார்க்கலாம். அடுத்த பேஜ் 6 போகலாம். இப்ப பேஜ் 6 லைன்ஸ் 186 to 189. இப்பதான் சாவித்திரியை வந்து பகவான் அறிமுகப்படுத்துறார். அந்த சிம்பிள் டான், அப்புறம் அந்த காடஸ் ஆஃப் டான் விளக்கிக் கொள்கின்றால். ஒரு ரே ஆஃப் லைட்டா இருந்தது, சாதாரண பகல் வெளிச்சமாக, வழக்கமாக ஒவ்வொரு நாளும் ஏற்படும் ஒரு பகல் வெளிச்சமாகத்தான் அது முடிந்தது. சாதாரண வாழ்வினுடைய அனைத்து இயக்கங்களும் அங்கு காணப்பட்டன அப்படின்னு பார்த்தோம். இட் பிகேம் an ordinary life, ordinary activities, இதெல்லாம் பார்த்தோம். இப்ப பகவான் ஆரம்பிக்கின்றார்.
அறிமுகப்படுத்துகின்றார். சாவித்திரியினுடைய அந்த சென்ட்ரல் கேரக்டர், மைய பாத்திரத்தை இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றார் பகவான். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே சாவித்திரியை பற்றி தான் இந்த கேண்டோல இருக்கு. லைன்ஸ் பேஜ் 6, lines 186 to 189. And Savitri too awoke among these tribes that hastened to join the brilliant summoner's chant and lured by the beauty of the apparent ways, acclaimed the portion of ephemeral joy. And Savitri too awoke among these tribes அப்படிங்கிறார் பகவான். The among these tribes அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, 1000 peoples of the soil and tree அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் தான் இங்க tribes அப்படிங்கிறார். And Savitri too awoke among these tribes. எல்லாமே உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் தான் விழித்துக் கொள்கின்றன. அதில் சாவித்திரியும் விழித்துக் கொள்கின்றாள் அப்படின்னு முடிக்கின்றார் பகவான். இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்ட்ரேட்டை கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். சாவித்திரியினுடைய போர்ட்ரேட் இங்க காணப்படுகின்றது. ஏதோ ஒன்றை அவள் கையில் வைத்துள்ளாள். இந்த போர்ட்ரேட்ல ஏதோ ஒன்றை அவள் கையில் வைத்துள்ளாள். அதை அவ மிகவும் ஒரு நேசத்துடன் பார்க்கின்றாள், ஒரு கனிவுடன் பார்க்கின்றாள். அது என்ன என்றால், இதற்கு ஹூதா அளித்த விளக்கம் என்ன அப்படின்னா, மேபி மதர்னுடைய இன்ஸ்பிரேஷன்ல ஹூதா அதற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். அது என்ன, சாவித்திரி கையில் ஒரு ஒரு குளோப் போல வைத்துக் கொண்டு இருக்கின்றாள் அப்படின்னா, அது கோல்டன் எர்த். இந்த ஒரு பொன்னான இந்த பூமி, கோல்டன் எர்த். இது இந்த கோல்டன் எர்த்தை சாவித்திரி அவ்வாறு தான் அவளுடைய விஷன்ல பாக்குறா. அவ எப்படி அந்த எர்த்தை பாக்குறா அப்படின்னா, ஒரு கோல்டன் எர்த்தை பார்க்கிறா. அவ்வாறுதான் இந்த பூமி, இந்த புவி மாற வேண்டும். கோல்டன் எர்த் அப்படின்னா என்ன, கோல்டு அப்படின்னு என்ன, எப்பொழுதுமே அரவிந்தவனுடைய ரைட்டிங்ஸ் அண்ட் மதர்னுடைய எண்ணற்றதை பார்த்தோம்னா, கோல்டை எதோட அசோசியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே சூப்ராமெண்டல் லைஃப் தான். அது இது எதை காட்டுகின்றது என்றால், சூப்ராமெண்டலைஸ்ட் எர்த். இந்த புவி ஃபுல்லா அதனுடைய கான்சியஸ்னஸ் சூப்ராமெண்டலைஸ்டு எர்த்தை தான் சாவித்திரி இந்த விஷன்ல பார்க்கறா. அதை சிம்பாலிக்கா காட்டுறது தான் இந்த ஓவியம். ஸோ இதனுடைய பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த லைன் என்ன அப்படின்னா, அண்ட் சாவித்ரி too awoke among these tribes that hastened to join the brilliant summoner's chant அப்படிங்கிறார். எல்லாமே இப்போ விழித்து கொண்ட உடனே பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக எல்லா ஜீவராசிகளும் சரி, அது சாதாரண ஒரு பூச்சியிலேருந்து மனிதன் வரைக்கும் எல்லாமே ஒரு செயல்ல தான் இறங்குறோம். நம்ம எல்லாமே அந்த வாழ்வினுடைய அழைப்பிற்கு இணங்கி நாம் செயல்படுகின்றோம். இதுல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யார பகவான் பிரில்லியன்ட் சமனர் அப்படிங்கிற, சமனர்னா என்ன அர்த்தம்?
யாரோ சமன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழைக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். சமனர்னா யார் நம்மை அழைக்கின்றாரோ அவரை சமனர் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இந்த பிரில்லியன்ட் சமனர் அப்படின்னு இங்க பகவான் இங்க குறிப்பது எது அப்படின்னா, அந்த சூரியனை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அதுதான் அங்க எழுகின்றது. அது என்ன செய்கின்றது? அனைவரையுமே செயல்பாட்டிற்காக அழைக்கின்றது. ஒரு செயல்பட அழைக்கும் பிரகாசமான சூரியன், அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். பிரில்லியன்ட் சமனர்ஸ் சான்ஸ் அப்படிங்கிறார். அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இங்க வந்து அந்த எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரியனை நோக்கி எல்லாமே வந்து துதிபாடுகின்றன. சாந்த்னா என்ன? துதிபாடுகின்றன. And lured by the beauty of the apparent ways. இப்ப நம்ம பொதுவா மனிதர்கள்லாம் எப்படி செயல்படுறோம் வாழ்க்கையில? நம்ம எதனால் ஈர்க்கப்படுகின்றோம் அப்படின்னா, நம்ம எல்லோருமே பார்த்தோம் அப்படின்னா வாழ்வினுடைய மேற்புற விஷயங்களாலதான் நம்ம எல்லாமே வந்து கவரப்படுகின்றோம் இல்லையா? எல்லாமே வந்து அப்பேரண்ட் விஷயம்தான். வாழ்வினுடைய மேற்புற அழகில் தான் நம்ம அனைவருமே கவரப்படுகின்றோம். அதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். அண்ட் lured by the beauty of the apparent ways அப்படிங்கிற எது நம்ம கவர் பண்றது அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் மனிதர்களுக்கு இந்த உலகத்துல எல்லாமே வாழ்வில் காணப்படும் மேற்புற தோற்றங்கள் தான் நமக்கு நம்மை கவருகின்றன. எல்லா கிரீச்சர்ஸும் அப்படிதான். acclaimed the portion of ephemeral joy அப்படிங்கிறார். உலகத்தில் நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா, அவ்வாறுதான் நம்மளுடைய செயல்பாடு இருக்கின்றது. எல்லாமே வந்து இந்த நிமிஷத்துல எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், அதுலதான் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கு. எஃபிமரல் ஜாய்னா தான் அர்த்தம். நம்ம எப்பொழுதுமே இந்த பேர் ஆனந்தம், அந்த இம்மார்டல் பிளிஸ், அதுக்கு நம்ம ஆசைப்படுறது கிடையாது. எல்லாமே மனிதர்கள் ஆசைப்படுவது எல்லாமே எஃபிமரல் ஜாய். இந்த நிமிஷத்துல எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், இதைத்தான் நம்ம எல்லோருமே நாடுகின்றோம். ஒவ்வொரு மனிதர்களும் என்னுடைய ஷேர் ஆஃப் இந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் எவ்வளோ அப்படிங்கிறது, அதைத்தான் நான் வந்து கோருகின்றேன். பிளஷர் ஆஃப் லைஃப் எல்லாமே வந்து ஃபிளீட்டிங்கா இருக்கு. எல்லாமே வந்து தோன்றி மறையக்கூடிய நிரந்தரமான மகிழ்ச்சியை நம்ம நாடுவதே கிடையாது. எல்லாமே ஃபிளீட்டிங் ஹாப்பினஸ். ஒரு கண நேரம் தான் நிலைக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நமக்கு. அதனுடைய பங்கைத்தான் நாம் அனைவருமே கோருகின்றோம். அதைத்தான் பகவான் கோருகின்றார். acclaimed their portion of ephemeral joy அப்படிங்கிறார். எல்லாமே ஒரு ஸ்மால் ஷேர் ஆஃப் ஜாய். நாம் நல்லா தெரியும் அந்த ஹாப்பினஸ் வந்து இஃபிமரல்னு தெரியும். இருந்தாலும் அதைத்தான் மீண்டும் மீண்டும் நாம் அனைவருமே நாடுகின்றோம். இதெல்லாம் சாதாரண அந்த நிலையில மனிதர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அதை தான் பகவான் இங்க வர்ணிக்கின்றார். அடுத்தது பேஜ் 6 lines 190 to 193. Akin to the eternity whence she came, no part she took in this small happiness, a mighty stranger in the human field, the embodied guest within made no response. இதெல்லாம் நடக்குது. முதல்ல வந்து சாதாரண மனிதர்கள் எப்படி இருக்கின்றார்கள், வாழ்வு எப்படி இயங்குகின்றது, எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயத்துல மகிழ்ச்சியில எல்லோருமே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அப்படின்லாம் பார்த்தோம். சாவித்திரி எப்படி இருக்கிறா இதுல, அதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். Akin to the eternity whence she came, no part she took in this small happiness அப்படிங்கிறார். சாவித்திரி வந்து எங்கிருந்து வருகின்றாள்?
சாவித்திரி வந்து டைம்லெஸ் ஸ்டேட், இட்டர்னிட்டி, ஒரு சாஸ்வதமான ஒரு நிலையில் இருந்து வந்திருக்கின்றாள். ஏன்னா அவர் சீசன் அவதார் இல்லையா, அவளுக்கு இந்த சின்ன சின்ன ஆசைகள் இதுல எல்லாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இஸ் நாட் அட்ராக்டட். அதுல எல்லாம் அவள் இதெல்லாம் அவளை கவரவில்லை. இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, எப்படி ஸ்ரீ அரபிந்தோ வந்து சாவித்திரிய டிஸ்கிரைப் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் இதுதான். இந்த சாவித்திரிய பற்றிய ஒரு கேரக்டர்னுடைய முதலான ஒரு இண்டிகேஷனை பகவான் நமக்கு தருகின்றார். இந்த இண்டிகேஷன், இந்த ஒரு வர்ணனை, இது வந்து மகாபாரதத்துல வர்ற அந்த ட்ரெடிஷனல் டிஸ்கிரிப்ஷனோட மாறுபட்டது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மகாபாரதத்துல வர்ற சாவித்திரி வந்து எப்படின்னா, அவளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண பிரஜையாகத்தான் இருக்கின்றாள். அவளுடைய அந்த டிவோஷன் டு ஹஸ்பண்ட், அந்த சின்சியரிட்டி, அது வந்து அவளை தன்னுடைய கணவனை மரணத்தினுடைய பிடியிலிருந்து மீட்கும் அந்த ஒரு சக்தியை அவளுக்கு தருகின்றது. ஆனால் இங்க வரக்கூடிய பகவான் இங்க வர்ணிக்கக்கூடிய சாவித்திரி என்ன அப்படின்னா, அவள் வந்து இட்டர்னிட்டியிலிருந்து வந்தவ, சாஸ்வதமான தன்மையிலிருந்து வந்தவள், ஒரு பெரிய நோக்கத்திற்காக வந்திருக்கின்றாள். அவள் வந்து வெறும் சத்தியவானை வந்து உயிர்ப்பித்து தரணுங்கிறது மாத்திரம் இல்லை, இந்த புவிக்கே வந்து திருவுருமாற்றம் செய்யணும். இந்த புவியில் இருந்தே வந்து அந்த மார்டாலிட்டி, அழியக்கூடிய தன்மையை வந்து மாற்றணும், ஒரு நியூ கிரியேஷனை உருவாக்கணும், ஒரு இம்மார்டல் கிரியேஷன். ஒரு அதுக்காகத்தான் இங்க சாவித்திரி வந்திருக்கின்றார். அதனால இது வந்து நம்ம இந்த புரிஞ்சுக்கணும். அகின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மிகவும் தொடர்புடைய, நெருக்கமான அர்த்தம். எதனுடன் நெருக்கமாக இருக்கின்றாள் அவள்? அகின் டு தி இட்டர்னிட்டி, சாஸ்வத தன்மையுடன் அவள் நெருக்கமாக இருக்கின்றாள். வென்ஸ் அப்படின்னா எங்கிருந்து, அங்கிருந்துன்னு அர்த்தம். வேர் ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். சாஸ்வத இட்டர்னிட்டியில் இருந்து அப்படின்னு அர்த்தம். அகின் டு தி இட்டர்னிட்டி வென்ஸ் ஷி கேம். வென்ஸ்னா அங்க இருந்து அப்படின்னு அர்த்தம். நோ பார்ட் ஷி டுக் இன் தி ஸ்மால் ஹாப்பினஸ். அந்த சின்ன சின்ன விஷயத்துல அவ வந்து ஆர்வம் கொள்ளவில்லை. ஏன் ஆர்வம் கொள்ளலை அப்படின்னா, a mighty stranger in the human field, the embodied guest within made no response அப்படிங்கிறார். அவ எப்படி, அவ வந்து she is not an ordinary human being. இல்லை, அதுதான் பார்க்கணும். இங்க பகவான் வர்ணிக்கக்கூடிய சாவித்திரி வந்து ஒரு சாதாரண ஒரு மனித பிரஜை கிடையாது. அவ வந்து ஒரு டிவைன் பீயிங். மனிதன் இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து அவர் முற்றிலும் வந்து ஒரு மேல்நிலையிலிருந்து வந்தவள். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றால், மைட்டி ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறார். ஒரு மகோன்னதமான ஒரு அந்நியத்தன்மையை கொண்டவளாக அவர் இருக்கின்றாள் அப்படிங்கிறார். மைட்டி ஸ்ட்ரேஞ்சர் இந்த ஹியூமன் ஃபீல்ட். நாம் இருக்கக்கூடிய ஹியூமன் ஃபீல்டுல டிவைன் எப்படி இருக்க முடியும்? அப்படிதான் இருந்தாங்க. இது வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மதர் உன்னுடைய நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனும் மதருக்கு வந்து நன்றாக பொருந்தும். மதர் பார்த்தோம் அப்படின்னா, மதரை பத்தி பகவான் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்து இட் இஸ் ப்ரோக்ரெசிவ் டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க. மதருடைய இதை பத்தி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லும் பொழுது, she was not human turning divine, but she was a divine right from the birth அப்படிங்கிறார். பிறந்ததிலிருந்தே டிவைன் தான் மதர். மெல்ல 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 அவனுடைய டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் இங்க புவியில வந்தது.
அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அவங்களுடைய இருப்பு வந்து இங்க நம்மளுடைய ஹியூமன் ஃபீல்டை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர் தான் அவங்க. ஏன்னா அந்த எல்லா அவதாரங்களும் அப்படிதான் வராங்க. ஹியூமன் ஃபீல்டுக்கு அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸா தான் வர்றாங்க. மைட்டி ஸ்ட்ரேஞ்சர் இந்த ஹியூமன் ஃபீல்ட். தி இம்போடிட் கெஸ்ட் விதின் மேட் நோ ரெஸ்பான்ஸ். இம்போடிட் கெஸ்ட்னா என்ன, விதின் என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா மனிதர்கள்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள வந்து ஒரு நமக்குள்ளேயே உறைந்திருக்கக்கூடிய ஒரு இறை சாநித்தியம் இருக்கின்றது இல்லையா? ஒரு உள் உறைந்துள்ள ஒரு இறை சாநித்தியம், அதைத்தான் இந்த இம்போடிட் கெஸ்ட் விதின் அப்படிங்கிறார் பகவான். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அந்த இறை சாநித்தியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மனிதர்களுடைய இருக்கக்கூடிய நிலையுடன் பொருத்தி பார்க்கும் பொழுது அது வந்து முற்றிலும் ஒரு அந்நியமாக இருக்கின்றது. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முற்றிலும் ஒரு அந்நிய நிலையாக இருக்கின்றது. அதனால நேச்சுரலி அப்படிப்பட்ட ஒரு தெய்வாம்சம் கொண்டவர்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் ஈர்க்காது இல்லையா? எந்த எல்லா சந்தோஷமும் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே ஈர்க்காது. எதுக்குமே அவங்க வந்து நம்ம சாதாரண மனிதர்கள் வந்து ஆர்வம் காட்டுகின்ற மாதிரி அவங்க காட்ட மாட்டாங்க. அதனால்தான் தி இம்போர்டட் கெஸ்ட் விதின் மேட் நோ ரெஸ்பான்ஸ். தி இம்போர்டட் கெஸ்ட் அப்படிங்கிறது அழியக்கூடிய மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழியா தெய்வாம்சம். அதுதான் அந்த இம்மார்டல் இந்த மார்டல்ஸ். அதைத்தான் பகவான் இம்போர்டட் கெஸ்ட் அப்படிங்கிறார். அது எல்லார்கிட்டயும் இருக்கு. நம்ம கிட்ட ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இந்த கெஸ்ட், இந்த இந்த இம்மார்டல் கெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது இம்பாடிட் கெஸ்ட் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் இருக்கின்றது. ஆனா we are not conscious of this present. ஆனா சாவித்ரி is very conscious of this present. அதான் வித்தியாசம். அடுத்த லைன்ஸ், பேஜ் 6, லைன்ஸ் 194 to 197. The call that wakes the leap of human mind, the call that wakes the leap of human mind, its checkered, eager motion of pursuit, its fluttering hued illusion of desire, visited her heart like a sweet alien note. அப்படிங்கிறார். The call that wakes the leap of human mind, its checkered, eager motion of pursuit. இது நம்ம எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் தான். நம்ம எல்லாரும் வாழ்வுல எக்ஸைட்மெண்ட், அதான் வாழ்வினுடைய எல்லாம் பார்க்கறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் பார்க்குறோம். நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதெல்லாம் தான் நம்மளுடைய ஹியூமன் மைண்டை வந்து இது இது இதை 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 நோக்கித்தான் மனித மனம் பாய்ந்து இதை நோக்கித்தான் பாய்ந்து செல்கின்றது. எல்லா மனிதனுக்கும் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட், அதை நோக்கித்தான் மனித மனம் பாய்ந்து செல்கின்றது. இது மாதிரி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வரக்கூடிய அழைப்பிற்கும் மனித மனம் பாய்ந்து செல்கின்றது, அதை நோக்கி பாய்ந்து செல்கின்றது. The call that wakes the leap of human mind, its checkered eager motion of pursuit அப்படிங்கிறார். இப்போ நம்ம எவ்வளவு விஷயம் ஆசைப்படுறோம், ஆனா எல்லா விஷயமும் நடக்குது அப்படின்னா சில விஷயம் நமக்கு நடக்குது, சில விஷயம் நடக்கிறது இல்லை. அப்படித்தானே நடக்குது. இப்போ இந்த வாழ்வினுடைய எல்லா விஷயங்களும் நோக்கியும் நம்முடைய ஹியூமன் மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா பாய்ந்து செல்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்குதா அப்படின்னா கிடையாது. சில விஷயங்கள் நடக்குது, சில விஷயங்கள் நடக்கிறது இல்லை. நம்மளுடைய அந்த தேடுதல்ல, அந்த தேடுகின்ற இயக்கத்துல சில விஷயம் நடக்குது, சில விஷயம் நடக்கல. சோ எல்லாமே மாறி மாறி வரக்கூடியது. இந்த மாறி மாறி வரக்கூடியதுதான் பகவான் செக்கர்டு அப்படிங்கிறார். செக்கர்ட்னா நம்மளுக்கு செஸ் போர்ட் தெரியும்.
செஸ் போர்டில் எப்படி இருக்கு? பிளாக் அண்ட் ஒயிட்டா தான். லைட் அண்ட் டார்க், டார்க்காக தான். அந்த லைட் அண்ட் டார்க் அப்படிங்கிற கான்ட்ராஸ்டை குறிப்பதற்காக தான் அந்த ஃபிகரேட்டிவா பகவான் இங்கே செக்கர்டு அப்படிங்கிறார். நம்ம அப்படிதான் நம்மளுடைய செயல்பாடுகள், இந்த சின்ன சின்ன விஷயங்களை நோக்கி நம்ம ஆசைப்படுதல் எல்லாமே செக்கர்டா இருக்கு. ஒரு பக்கம் நடக்குது, சந்தோஷப்படுறோம், இன்னொரு பக்கம் நடக்கல, டல்லாயிடுறோம். இப்படிதான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதைத்தான் குறிப்பிடுகின்றார். The call that wakes the leap of human mind, its checkered eager motion of pursuit அப்படிங்கிறார். அப்புறம் மனிதனுடைய நிலையை தான் வர்ணிக்கின்றார் பகவான். இட்ஸ் fluttering hued illusion of desire visited her heart like a sweet alien note. இந்த ஆசையினுடைய சக்தி, அதனுடைய இயக்கம் வந்து என்ன செய்கின்றதுன்னா அப்படின்னா, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு வர்ண ஜாலங்களை கொண்ட ஒரு மாய தோற்றத்தை நமக்கு உண்டாக்குகின்றது. டிசையர் எப்படி உருவாக்குது அப்படின்னா, டிசையர் வந்து நமக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் an illusion. இந்த இல்யூஷன் மாய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வண்ணத்து பூச்சி படபடன்னு போனா அந்த ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அந்த அந்த சிறகை அடிச்சுக்கிட்டே போனா, கண்ணுக்கு முன்னாடி போனா அப்படியே ஒரு பிளட்டரிங். அது போலதான் வந்து ஒரு கலர்ஃபுல் இல்யூஷன். அவ்வாறுதான் ஆசைகளினுடைய இயக்கம் நம்முள் தோன்றுகின்றன. இது வந்து சாதாரண மனிதனுக்கு. ஆனா இந்த ஒரு இம்பல்ஸ் வந்து சாவித்திரிக்கு வந்து எந்த விதமான ஒரு அவளுள் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. Visited her heart like a sweet alien note அப்படிங்கிறார். அது அவளுக்கு எப்படி இருக்குன்னா, அது வந்து கேட்கக்கூடிய மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து இனிமையாக இருந்தாலும் கூட அது அவளுடைய சுபாவத்திற்கு வந்து மிகவும் புறம்பான விஷயமாக இருக்கின்றது. இது எப்படின்னா, இப்ப வந்து ஒரு நல்ல மியூசிஷியன் இருக்கார். அந்த மியூசிஷியனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் அந்த 7 ஸ்வரங்கள், அந்த 7 ஸ்வரங்கள்ல அவரால் நல்லா வந்து அவரால் நல்ல இசையை வந்து பண்ண முடியும். ஏதோ ஒரு ஸ்வரம் வந்து அதற்கு புறம்பாக இருக்கும் பொழுது அவரால் வந்து அதை லிங்க் பண்ணிக்க முடியாது. அது வந்து அந்த ஸ்வரத்தை வந்து எப்படி எப்படி அவர் ஃபீல் பண்ணுவாரு, இது என்ன ஒரு ஒரு அபஸ்வரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படித்தான் இந்த சாதாரண மனுஷனுக்கு வந்து இந்த ஆசைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வண்ண வண்ணமாக மயக்கும் வண்ணம் இருக்கின்றன. ஆனா சாவித்திரியினுடைய இதயத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து முற்றிலும் புறம்பான ஒரு அம்சமாகத்தான் அவள் காண்கின்றாள். Visited her heart like a sweet alien note. அவளுக்கு சம்பந்தமில்லாத விஷயமா இருக்கின்றது இதெல்லாம். ஏன் அவளுக்கு அதை வந்து ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னா, அவளுக்கு எதை மேலேயும் வெறுப்பு கிடையாது. she is a divine being. எதையும் கண்டு அசூயைப்படுவதில்லை, வெறுப்புறுவதில்லை. அதனால she has so much compassion and love. அதனால்தான் அவளுக்கு ஸ்வீட்டா இருக்கு. அதே சமயம் அது ஏலியனா இருக்கு, ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அவளுக்கு. பிகாஸ் she is coming from another world இல்லையா. அடுத்த பேஜ் 6ல லைன்ஸ் 198 to 201. Time's message of brief light was not for her. In her there was the anguish of the gods, imprisoned in our transient human mold, the deathless conquered by the death of things. Time's message of brief light was not for her அப்படிங்கிற.
இந்த காலத்திற்கு உட்பட்ட விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்கு? ஒரு சாஸ்வதமான ஒளியை தாங்கி இருக்கின்றதா என்றால் கிடையாது. எல்லாமே வந்து எஃபிமெரலா இருக்கு. மறையக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கின்றது. மறையக்கூடிய ஒளியாகத்தான் இருக்கின்றது. காலத்திற்குட்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மறையக்கூடிய ஒளியாகத்தான் இருக்கின்றது. அதுதான் பிரீஃப் லைட். அவள் வந்து வேறொரு அம்சத்தை கொண்டவள், உயர் தெய்வாம்சத்தை கொண்டவள். அவளுடைய உணர்வு நிலை பார்த்தோம் அப்படின்னா, கான்சியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அவளுக்கு வந்து இந்த விஷயம்லாம் இந்த காலத்திற்குட்பட்ட ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒளி வந்து அவளுக்காக அவளை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தம் இல்லாத விஷயம். அது வந்து எந்த விதமான ஒரு அவளுடன் இதை வந்து தொடர்பு படுத்தியே பார்க்க முடிவது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, in her there was the anguish of the gods imprisoned in our transient human mold, the deathless conquered by the death of things. என்ன காரணங்கிறத சொல்றார் பகவான். In her there was the anguish of the gods. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the anguish of the gods அப்படின்னா கடவுளர்களுடைய துயர். கடவுளர்களுடைய துயர் வந்து அவள்கிட்ட இருக்கு. ஏன் கடவுளர்களுடைய துயர் அப்படிங்கிறார் அப்படின்னா, ஏன்னா அவள்கிட்ட உள்ள இருக்கக்கூடியது கடவுள் அம்சம்தான். கடவுள் அம்சம்தான் அந்த ஹியூமன் பாடியில சிறைப்பட்டு இருக்கின்றது இல்லையா? imprisoned in our transient human mold. கடவுள் அம்சம் தெய்வத்தன்மை தான் சிறைப்பட்டு இருக்கின்றது. அங்க வந்து ஒரு துயரத்தை பார்க்கின்றோம். ஏன் என்ன துயரம் அப்படின்னா, அழியாத்தன்மை கொண்ட ஒரு விஷயத்த அழியும் விதிக்கு உட்படுத்தினா என்ன ஆகும்? ஒரு துயரம் வருமா இல்லையா? அழியா தன்மை கொண்ட அந்த இறையம்சத்தை அழியக்கூடிய அந்த மனித உடலுக்குள் சிறைப்படுத்தினா என்ன ஆகும்? அங்க வந்து ஆங்குவேஜ் தான் வரும். அதைத்தான் நீங்க அதுதான் நீங்க குறிப்பிடப்படுகின்றது. இம்மார்டலா இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து மார்டாலிட்டி, மரணத்திற்குரிய விதிக்கு வந்து நம்ம வந்து உட்படுத்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆங்குவேஜ் வருது, ஒரு துயரம் வருகின்றது. அந்த துயரம் தான் சாவித்திரி கிட்ட இருந்தது. ஏன்னா இந்த துயரம் வந்து எல்லா அவதாரங்கள்ட்டையும் இருக்கு. எல்லா டிவைன் பீயிங்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்த துயரம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த டிவைன் சோல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய லிமிடேஷன்ஸ் எல்லாமே தெரியும். அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நம்மளுடைய அன்கான்சியஸ்னஸ் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹியூமன் மோல்டுல வரும்பொழுது அவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க வந்து அந்த மனித உடல் எடுத்து அவதாரங்கள் வருகின்றார்கள். ஏன்னா மனிதனுக்கு வந்து இந்த அவதார வடிவின் மூலமாகத்தான் மனிதனுக்கு உதவி புரியணும் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் பாடி மூலமாகத்தான் அவர் வருகின்றார்கள். இருந்தாலும் அவங்களுடைய அந்த மகோன்னதம், ஒரு மாபெரும் அம்சங்கள் எல்லாமே வந்து மனிதனுடைய ஒரு சிறுமைத்தனத்திலையும் ஒரு லிமிட்டேஷன்லையும் சிறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுல பகவான் என்ன ஒரு கூறுகின்றார்? imprisoned in our transient human mold அப்படிங்கிறார். மோல்டுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றுக்கு வடிவம் தருவது. எதுக்கு வடிவம் தந்திருக்காங்க? அந்த உடல் அப்படிங்கிற வடிவம் இங்கு வழங்கப்பட்டுள்ளது, ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தாவூத்தினுடைய உடல் வந்து
உடல் என்கின்ற வடிவம் ஏற்பட்டுள்ளது. அது எதனுடைய வடிவமாக இருக்கின்றது என்றால் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட், இட் இஸ் a mold of spirit. அதைத்தான் பகவான் இங்க ஹியூமன் மோல்ட் அப்படிங்கிறார். imprisoned in a transient human mold அப்படிங்கிறார். பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்சியன்டான விஷயம், ஷார்ட் லிவ்டு. ஆனா இந்த கடவுளர்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெத்லெஸ், இம்மார்டல். அத்தகைய ஒரு தெய்வாம்சம் கொண்ட அமைப்புகள் வந்து மனித உடலுக்குள்ள வந்து சிறைப்பட்டு இருக்கும் பொழுது அங்க எல்லாமே வந்து இந்த ஆங்குவேஜ் தான் பார்க்கிறோம். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து அந்த மரணத்திற்கு உட்பட்ட ஒரு விதிக்கு, அவங்க எல்லாமே ஒரு மரணமில்லாத ஒன்று மரணத்தினுடைய விதிக்கு வந்து விதியினால் வெல்லப்படுகின்றது. அந்த நிலையில தான் அங்க வந்து நம்ம ஆங்குவேஜ் ஆஃப் த காட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இத்தகைய தன்மையெல்லாம் சாவித்திரியிடம் காணப்படுகின்றன. நம்ம இத்துடன் இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த லைன்ஸ் எல்லாமே அடுத்த செஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இதோட ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம.